கப்பக்கிழங்கு கூட்டு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல கிழங்கோட தோலை உரித்து எடுத்துக்கோங்க. இதே மாதிரி தோலை உரித்து பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணதுக்கப்புறம் தண்ணியில் கழுவி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்பில் வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே விடுங்க. இதுக்கு தேவையான மசாலா, கொஞ்சம் ஜீரகம், 6 பூண்டு, 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, அரை ஸ்பூனு மஞ்சள், கொஞ்சம் புளி எடுங்க. மிக்சியில் நல்லா ஆட்டி எடுத்துடலாம். தேவையான அளவு உப்பு. 20 நிமிஷம் கழிஞ்சு வெந்ததான்னு பார்த்துண்டு வடித்து எடுத்துக்கோங்க. கரண்டி வச்சு கிழங்கை இடித்து மாவு மாதிரி எடுங்க. இடித்து எடுத்ததுக்கப்புறம் மசாலாவை கிழங்குல சேர்த்துடலாம். மசாலாவில் கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா கிண்டி விட்டு கிழங்குல சேர்த்துக்கலாம். மசாலையை வீத்துறதுக்கப்புறம் நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கட்டியாட்டு இருந்தால் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றுங்க. தண்ணி விட்டதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா கிண்டி விடுங்க. அதுக்கப்புறம் இதை சூடு பண்ணி எடுத்துடுங்க. பச்சை வாசனை போகும் வரை சூடு பண்ணுங்க. இப்படி கிண்டி எடுங்க. கப்பக்கிழங்கு கூட்டு ரெடி. சாப்பிடலாம் வாங்க.